ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆர்எஸ்என் தியாஸ் சேனல். இன்றைக்கி பிகினர்ஸ்க்காக சில சென்டென்சஸ், சிம்பிளான சென்டென்சஸ் பார்க்க இருக்கிறோம். பிகினர்ஸ் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கிராமர் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெக்கபுலெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ண வேணாம். டே டு டே லைஃப்பில் வரக்கூடிய டெய்லி ரொட்டீன் சென்டென்சஸ் ரெகுலர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும், ஈஸியாக பேசலாம். கிராமர் வேணும், அதனால் கிராமர் ஃபுல்லாக கற்றுட்டு தான் பேசணும் அப்படிங்கிறதுக்கு இட் வில் டேக் வெரி லாங் டைம். சரிங்களா? அதனால் இந்த சென்டென்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கிராமரும் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பேசுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ்என் தியாஸ் சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி சொல்லலாம்? நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் லெட் மீ நோ. இதுவே ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ அப்படி ஏன் சொல்லக்கூடாதான்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லலாம். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு அனுமதி. எனக்கு தெரியப்படுத்துகிறீங்களா, தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி அப்போ தான் நம்ம அவங்களக்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்காம நம்மளாகவே இப்போ ஒரு பக்கம் போகிறோன்னா லெட்ஸ் மூவ், லெட்ஸ் கோ, லெட்ஸ் வாக் அப்படிலாம் சொல்கிறோம். லெட்ஸ் ஹேவ் சம் காஃபி, வாங்க காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம ரிப்ளை எதிர்பார்க்காம நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இடங்களில் தான் லெட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்து. அதே பாருங்கள், அவளை அளவிடாதே. அப்படி ஒரு குழந்தை அழுதுட்டுருக்குன்னா குழந்தை ஏன் அளவிடாதேன்னு அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம். டோன்ட் லெட் ஹர் வீப், டோன்ட் லெட் ஹர் வீப் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இனியொரு முறை முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது லெட்ஸ் ட்ரை ஒன் மோர், லெட்ஸ் ட்ரை ஒன் மோர் அப்படி சொல்லலாம். ஆல்ரெடி அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லும்போது லெட்ஸ் ட்ரை ஒன் மோர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நீ வருத்தத்தில் இருக்கிறாயா, ஆர் யூ அப்செட், ஆர் யூ அப்செட் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக மூட் அவுட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் நம்ம அப்செட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, உறுதி செய், கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லைங்களா, உறுதி செய். மேக் ஷுர், மேக் ஷுர். நெக்ஸ்ட்டு, அது இருக்கட்டும், லெட் இட் பி. இப்போது ஏதாவது ஒரு பொருள்கள் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னா எல்லாத்தையும் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. நம்ம ஒரு பொருள் கேட்டால் அது இருக்கட்டு, நீ இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது லெட் இட் பி, டேக் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் மற்ற இடங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்ம கேட்காத விஷயங்களையும் அவங்க சொல்லுவாங்க. அது இருக்கட்டு, நீ போனது என்னாச்சு அப்படி சொல்லி கேட்போம் இல்லைங்களா, அது மாதிரி சொல்ல இடங்களில் லெட் இட் பி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட், அது எப்போ, வென் இஸ் இட். இது ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பற்றி பேசும்போது அந்த ஈவெண்ட் அது எப்போ அப்படிங்கும்போது வென் இஸ் இட். ஏதாவது ஒரு நடந்து முடிஞ்சதை பற்றி சொல்லும்போது அது என்ன, எப்போ ஆச்சு, அது எப்போ நடந்தது அப்படிலாம் கேட்பேன் இல்லைங்களா, வென் இஸ் இட், வென் வாஸ் இட் அப்படியெல்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட், அது எப்படி, அது அப்படி இருக்க முடியாது அப்படின்னா இட் கெனாட் பி ஸோ, இட் கெனாட் பி ஸோ, அப்படி இருக்க முடியாது. ஸோ அப்படின்னா அப்படி, அதிகமாக, அதனால், இந்த மாதிரி அர்த்தமெல்லாம் ஸோக்கு இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கன்ஜெக்ஷனாகவும் கொண்டு வருவோம், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதிகமாக அப்படின்னு சொல்லும்போது ஸோ டயர்ட் அப்படியெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த இடங்களில் சொல்லலாம். இந்த இடத்துல இட் கெனாட் பி, ஸோனா முடியும்னா கேன், முடியாதுன்னா கென்னாட், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் கெனாட் பி ஸோனா அப்படி இருக்க முடியாது அப்படி சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, போய்விடு. ஏதாவது ஒரு ஆர்கியூ பண்ணும்போது இங்கே நிற்காத, போயிரு அந்த பக்கம் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, கோ அவே அப்படி சொல்லலாம், கோ அவே. பந்தா பண்ணாதே அப்படின்னா டோன்ட் ஷோ ஆஃப், டோன்ட் ஷோ ஆஃப், ரொம்ப ஷோடுற அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சீன் காட்டுற அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், டோன்ட் ஷோ ஆஃப் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நச்சரிக்காதே. ஏதாவது ஒரு பொருள் ஒரு குழந்தையாக இருக்குன்னா அது வாங்கி கொடுக்க சொல்லலாம். நான் தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு சும்மா நச்சரிக்காதே அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, டோன்ட் நேக் மீ, டோன்ட் நேக் மீ அப்படி சொல்லலாம். அவர் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார். இப்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அவர் இன்னும் வரல, கால் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் வந்துட்டுருக்காரு, எங்கே வந்திருக்காருன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டார், நெருங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், ஹீ இஸ் கெட்டிங் க்ளோஸ், ஹீ இஸ்
கெட்டிங் க்ளோஸ். ஹீ இஸ் ஆன் த வே அப்படின்னா வந்துட்டுருக்காருன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாருன்னு சொல்லும்போது கெட்டிங் க்ளோஸ் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட்டு நான் உன்னை எச்சரிக்கிறேன். நான் உன்னை எச்சரிக்கிறேன் அப்படின்னா ஐ வான் யூ. வான் பண்ணுறது ஐ வான் யூ அப்படி சொல்லலாம். அவள் தினமும் பல வண்ண மலர்களை சூடிக்கொள்கிறாள் அப்படின்னா டெய்லி வந்து கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸ் வந்து வேர் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது சி வேர்ஸ் கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ் எவ்ரிடே. சி வேர்ஸ் கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ் எவ்ரிடே அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நான் அவனுடைய சூழ்ச்சியில் விழுந்து விட்டேன். சில பேர் கன்னிங் ஃபிளவர் இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ நம்ம அவங்க செஞ்ச சூழ்ச்சி நம்மளுக்கு தெரியாமல் அவங்க சொன்னதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் மாட்டிக்குவோம் இல்லைங்களா. அப்போது என்ன சொல்லுவோம், ஐ ஃபெல் இன் ஹிஸ் ட்ரிக்ஸ். ஐ ஃபெல் இன் ஹிஸ் ட்ரிக்ஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நான் அவனிடம் மாட்டிக்கொண்டேன் அப்படின்னா இப்போ எங்கேயாவது அவசரமாக போகணும். அப்போ அவங்க கூப்பிட்டு அவங்கள பார்த்துட்டோம், அவங்க ஏதாவது கொஸ்டின் பண்ணுவாங்க, நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு, லேட் ஆகிடும். ஐயோ நான் வர வழியில் அவர்கிட்ட மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம இப்படி சொல்லுவோம், ஐ ஸ்டக் வித் ஹிம். ஐ ஸ்டக் வித் ஹிம் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் நான் திரும்பி போக வேண்டும். திரும்பி போக வேண்டும், ஏதாவது மறந்து வச்சுட்டு மட்டும் திரும்பி போகணும்னா ஐ வாண்ட் டு கோ பேக். ஐ வாண்ட் டு கோ பேக் அப்படி சொல்லலாம். பறவைகள் அங்கே வட்டம் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சில நேரங்களில் நம்ம வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈகிள் அல்லது க்ரோஸ் மற்ற பேர்ட்ஸ் எல்லாமே வட்டம் அடிச்சிட்ருக்கோம். ஈவினிங் டைமு இதெல்லாம் பார்த்தா பேர்ட்ஸ் ஆர் சர்க்கிளிங் தேர். பேர்ட்ஸ் ஆர் சர்க்கிளிங் தேர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது அல்லது நேரம் உள்ளது உண்டு அப்படி எப்படி சொன்னாலும் there is a time for everything. there is a time for everything அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செய்தது செய்தது தான் அல்லது நடந்தது நடந்தது தான், இனி எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இடங்களில் what is done is done. what is done is done அப்படி சொல்லலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கிராமர் அவசியம்தான், திரும்ப சொல்கிறேன். ஆனால் டென்சஸ்ஸு வெர்பு ஒரு ஃபார்முலா ஒரு சென்டென்ஸ் வந்து அமைக்கணும்னா சப்ஜெக்ட்டு டென்ஸு வேர்பு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி மேக் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பேசுங்க. பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர்எஸ் இந்தியா சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.